அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இஸ் இம்போஸ்ட் ஆன் இந்தியா பை அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்தியா மீது எத்தனை சதவீத பரஸ்பர வரியை விதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ இம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எவ்வளோ இம்போஸ் ஆகுது அப்படிங்கிறதா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கால இருந்து ஓகேங்களா? அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேல நம்ப 52% வரிகள விதிக்கிறோம். சரிங்களா? அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் மீது இந்தியா 52% வரிகள வந்து விதிக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் என்ன பண்றாங்க, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேல வரிகள விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் மீது அமெரிக்கா 27% வரிகள விதிக்க போறாங்க. சரிங்களா? இப்ப 27% அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இது இந்தியா மேல மட்டும் அமெரிக்கா பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகள் மேல அமெரிக்கா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னா, இப்ப நம்ப 52% வரி விதிக்கிறோம். இது அதிகமா இருக்கனால அமெரிக்காவும் என்ன பண்றாங்க, நம்ம பொருட்கள் மீது அதிகமா வரி விதிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்த தான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அதிகமா போட்டா நாங்களும் அதிகமா போடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சரியா? அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் நியூ மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் நிலையான கழிவு மேலாண்மைக்கான புதிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூய்மை அப்படிங்கிற இந்த மிஷன் தான். தூய்மை திட்டம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அடுத்தது, புளியங்குடி லெமன் ஹாஸ் ரிசீவ்ட் GI tag recently. It is unique because of the high percentage of citric acid அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புளியங்குடி எலுமிச்சை சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது அப்படிங்கிறது சரிதான். ஓகேங்களா? புளியங்குடி லெமனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எதனால கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த லெமன்ல மட்டும் சிட்ரிக் ஆசிடோட பெர்சன்டேஜ் வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது தனித்துவமா இருக்கு. ஸோ 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெப்ரிஸ் மானிட்டரிங் ரேடார் வில் பி செட் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் எங்கு அமைய உள்ளது? இந்த டெப்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு விண்வெளிக்கு நிறைய சேட்டலைட்ஸ் வந்து அனுப்புவோம். அது அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அப்படியே விண்வெளியில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பயன்படாத சேட்டலைட், அந்த உதிரி பாகங்கள், ராக்கெட்டோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம விண்வெளி குப்பைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை மானிட்டர் பண்றதுக்காக நம்ம ஒரு ரேடார் செட்டப் பண்ண போறோம். அது எங்க செட்டப் பண்ண போறாங்க? இஸ்ரோ எங்க செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா, அசாமோட சந்திராபூர் அப்படிங்கிற பகுதியில தான் செட்டப் பண்ண போறாங்க. அசாமோட சந்திராபூர் அப்படிங்கிற பகுதியில. சரியா? ஸோ இது எதுக்கு கீழே, என்ன ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இதை பண்றாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு சொல்லி இஸ்ரோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேத்ரா கீழே தான் இந்த டெப்ரிஸ் ரேடார் அப்படிங்கிறத செட்டப் பண்ண போறாங்க. சரியா? ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னா, சந்திராபூர், அசாம். சரியா? லாஸ்டா, விச் ரீஜியன்ஸ் ஸ்மால் ஆனியன் ஹாஸ் பீன் கிவன் அ GI tag அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பகுதியை சேர்ந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதி. செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிற இந்த சின்ன வெங்காயத்துக்கு தான் நமக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எப்படி புளியங்குடி லெமனோ அதே மாதிரி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது அதிகமான காரத்தன்மை உடையதாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுல 15 இருந்து 18 லேயர்ஸ் வந்து இருக்கும். எப்படி நம்ம வெங்காயத்தை ஒலிக்க ஒலிக்க லேயர் லேயரா வந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இதுல 15 இருந்து 18 லேயர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த சின்ன வெங்காயங்களை 1 வருஷம் வரைக்கும் சேமிச்சு நம்மளால விற்க முடியும். சரிங்களா? அதுவும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் செட்டிக்குளம், பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.